வட்டாரம், ஜெயம் கொண்டான், பேராண்மை இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சவங்க தான் நம்ம வசுந்தரா. வசுந்தராவுடைய முக்கியமான திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டா, தென்மேற்கு பருவக்காற்று. அந்த படத்துல இவங்க நாயகியா நடிச்சிருந்தாங்க. தேசிய விருது வரைக்கும் அந்த திரைப்படம் போச்சு. அப்படிப்பட்ட வசுந்தராவோட ஆபாச படங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்ல தீயா பரவிட்டு இருந்துச்சு. இன்டர்நெட்ல மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல கூட அவங்களுடைய இந்த ஆபாசமான படங்களும் வீடியோ காட்சிகளும் பரவிக்கிட்டு வந்தது. இதனால திரையுலகம் மட்டும் இல்லாம வசுந்தரா வீட்ல வசுந்தரா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை உடனடியாக க்ளோஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாரும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃபோனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட வசுந்தரா இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ஆபாச படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா, இப்பெல்லாம் மார்ஃபிங் மூலமாக நடிகைகளோட படத்தை நிர்வாண படத்து கூட இணைச்சி வெளியிடுறது ரொம்ப அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. இந்த மாதிரியான குற்றச்செயல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க தகுந்த தண்டனை கொடுக்கணும். என்னுடைய படத்தையும் இந்த மாதிரி தான் மார்ஃபிங் செஞ்சுருக்காங்க. அதனால அந்த படங்களில் இருக்கிறது நான் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய நடிகைகளுடைய படங்களை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றச்செயல் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறதுனால எங்களை மாதிரி நடிகைகள் எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த மாதிரி அன்வான்டட் இரிட்டேஷன்லாம் எங்களுடைய கெரியரை ரொம்ப பாதிக்குது. அதனால இந்த குற்ற செயலை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வசுந்தரா சொல்லியிருக்காங்க.